ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் வந்துச்சு. இவங்க வந்து சென்னை கஸ்டமரு. அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தேன். மேக்ஸிமம் என்னுடைய வீடியோ ஃபுல்லாமே வீடியோ அண்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே ஆன்லைன் கஸ்டமராக இருக்கும். அது எல்லாமே இன்ஸ்டா ஆர்டர்ஸ் தான். நியர்பையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரேராக தான் வரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஷாப் வச்சு ரன் பண்ணலை. அதனால் நான் மேக்ஸிமம் நியர்பையில் இருக்கிறவங்க வந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ் தான் அது கொஞ்சம் அதிகமாக வரும். அதுவும் நிறைய வந்துகிட்டே இருக்குமானா அதுவும் கிடையாது. சீசனல் டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அவங்களுக்கு எப்படி டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்லீவுடைய ஸ்டார்டிங் போர்ஷனில் வந்து கிராண்டாகவும் ஒரு பார்டர் மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா? அது மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு ஆமோல் போர்ஷனில் வந்து நல்லா கிராண்டாகவே டிசைன் பண்ணிட்டேன். ரைஸ் பீடு, அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன்ஸு, அப்புறம் பஞ்ச் பீட்ஸ் இதெல்லாம் வச்சு ஆமோல் போர்ஷனில் வந்து நல்லா கிராண்டாக பண்ணிவிட்டு ஸ்லீவுடைய ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து டிசைன் பண்ணேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு லைனில் வந்து பஞ்ச் பீடு அங்கங்கே வச்சுட்டு சுகர் பீடு வச்சு டிசைன் பண்ணேன். இன்னொரு லைனில் வந்து பக்கத்தில் இருக்கிற லைனில் வந்து அந்த பஞ்ச் பீடை சுற்றி சுகர் பீடால் டிசைன் பண்ணிவிட்டு சுகர் பீடால் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிசைன் பண்ணேன். அது மாதிரி தான் டிசைன் பண்ணேன். ஸ்லீவ் நல்லா கிராண்டாகவே வந்துச்சு. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி, நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு, அவங்களுடைய அந்த ப்ரைஸுக்கு விட அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ப்ளவுஸுக்கு நான் வாங்கின அமௌண்ட் வந்து 1800. இது வந்து கம்மியாக இருந்துச்சுனாவும் இல்லை அதிகமாக இருந்துச்சாவும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ வாங்கினான்னு சொல்லுங்கள். ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ஸ்லீவுடைய லுக்கு வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், செம கிராண்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இது மாதிரி டிசைன் பண்ணணும், இல்லைனா வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு, ஏர் பேண்ட்ஸு அது மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள். கஸ்டமருடைய பேக் நெக் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணினேன். பாட் நெக்கு, அது கீழே வந்து போட் நெக்கு, அது கீழே வந்து பாட் நெக்கு. பாட் ஷேப் இல்லாமல் கொஞ்சம் கர்வ்ஸில் கொடுத்தேன். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு ப்ளவுஸுடைய ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு. கஸ்டமர் வியர் பண்ணிவிட்டு டிசைனும் சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்ஷன் ஸ்டிச்சிங்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் இதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணித்தரேன். இதோட சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு, ஏர் பேண்டு, கிளிப்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.